தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் வந்து பர்ஸ்னலாகவே சூப்பராக கனெக்ட் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரோட கம்பேக் தான் வந்து நமக்கு ஒரு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்யாவோட கம்பேக்கு, விஷாலோட கம்பேக்கு, ஜீவாவோட கம்பேக் அந்த மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவாவெல்லாம் நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்துருப்போம். அந்த இயர்லி 2Kல ஜீவாவோட படங்கள்லாம் பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது வந்து ஜீவாவோட கம்பேக் வந்து ரொம்ப பர்ஸ்னலாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா இப்போ பிளாக்னு ஒரு படம் ஹிட் ஆகும்போதே பயங்கர ஒரு இதாக தான் இருந்துச்சு, ஹைப்பாக தான் இருந்துச்சு. திரும்ப வந்து ட்ரிபிள் டி படம் ஹிட் ஆகும்போது இன்னும் வந்து பர்சனலாக ஜீவாவோட கம்பேக் வந்து சூப்பராக இருக்குது. இதோட ஸ்டோரி வந்து ஒரு சிம்பிளான ஒரு லைன் தான். அதை வச்சுட்டு இளவரசுக்கும் தம்பிராமையாவுக்கும் நடக்கிற ஒரு கிளாஸத்தான் ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. அதில் ஜீவா வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இது எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதுவே இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு தான் சொல்லலாம். ஜீவாவோட ஆக்டிங் ஆஸ் யூஸ்வல் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் நடித்த எல்லாருமே யூடியூபர்ஸ் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப் செலிப்ரிட்டிஸு, யூடியூப் சேனல்ஸில் நிறையா கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்க தான் இதில் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாரோட ரோல்ஸும் வந்து ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கல்யாண பொண்ணு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணும் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு ஜீவா பட கம்பேக் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.